ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு பர்சன் வந்து ரொம்ப வாரமாக கேட்டுட்டு இருந்தது. எனக்கே ரொம்பவும் என் மேலேயே கோவம் வந்துருச்சு. நான் ஏன் வந்து இந்த ஒரு வீடியோவை இவ்வளோ டிலே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஸோ சாரிடா. நீ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் போன வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் வியூ நீ. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக நீ பார்க்கும்போது என்னுடைய மன்னிப்பை ஏற்றுப்பேன்னு நினைக்கிறேன். சாரிடா. சாரி ஓகேவா? ஓகேடா. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது உனக்காக தான். கண்டிப்பாக இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போ. அண்ட் உன்னுடைய கமெண்ட்க்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகேடா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டேக் குக் விஷன் மூவி வந்து என்னென்னா, ஆல்ரெடி ஒரு தமிழ் மூவி. அவங்க இதை வந்து என்கிட்ட ரொம்பவும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த மூவியில் வந்து நம்ம டேக் குக்கை லீடாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது புதுசாக இருக்குது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வரைக்கும் நானாக இமேஜின் பண்ணி போட்டிருக்கேனே தவிர, இது வரைக்கும் நம்ம டேக் குக் மூவியை வந்து வேறு ஒரு தமிழ் மூவிலேயே வச்சு ரிலேட்டட் பண்ணி போட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மூவியில் உள்ள சீன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம டேக்கு கூடைய நேம்ஸையும் கரெக்டாக லீட் கொண்டு வர்றது இதோடைய ஃபர்ஸ்ட் டைம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மா உனக்கு ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஓகேடா. நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலான்டா. நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும், நம்ம ஜங்குக் வந்து ஒரு ஆஃபீஸில் பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவை பற்றி சொல்லப்போனால் ரொம்பவும் இன்னசென்ட், ரொம்ப அமைதியான கேரக்டர், ரொம்ப ஜாலி டைப் கூட நம்ம ஜிமின் கூட. அவர் வந்து இப்போ காலேஜுடைய ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்காரா. ஓகேடா. இது வரைக்கும் போதும். நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. அழகான ஒரு ஈவினிங், காலேஜை முடிச்சுட்டு அழகாக நம்ம ஜிமின் கூட பேசிக்கிட்டு அப்படி பொறுமையாக அந்த ரோட்டோரமாக நடந்து வந்துட்டுருக்கா. காலேஜை விட்டு கொஞ்சம் விலகி வராங்க. கரெக்டாக வீட்டுக்கும் காலேஜுக்கும் சென்டர் வேல இருக்காங்க. இப்போ அப்படியே போயிட்டே இருக்கா. டக்குன்னு அந்த ஒரு 5 மணிக்கு அந்த க்ளவுட் எல்லாமே மூட ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டைம். அழகாக வானமெல்லாம் இருளுது. ஆனால் இந்த இருள் வந்து மழை பெய்யறதுக்கான ஒரு அறிகுறி. அழகாக அப்படியே சின்னதாக சாரல்கள் நம்ம டே மேலே அப்படியே விழுது. இப்போ நம்ம டே செம்ம எக்ஸைட்டடாக நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே குதிச்சு நம்ம ஜிமின் முன்னாடியே, டே ஜிமினா, இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் மழை பெஞ்சா எங்கேயாவது ஒதுங்கி நிற்போம்ல, இன்றைக்கி எங்கேயும் நிற்க வேண்டாம், ஜாலியாக நனைஞ்சிட்டே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சிட்டு அந்த மழையில் அப்படி கொட்டுற மழையில் அவ்வளோ அழகாக நனைஞ்சிக்கிட்டு அப்படியே குதிச்சு போயிட்டுருக்கா. நம்ம டீயோடைய ஷர்ட்டு ஃபுல்லாக வெட் ஆகுது. தலையெல்லாம் அவ்வளோ ஈரமாகுது. அவருடைய அந்த ஒரு ஹேரில் இருந்து அப்படியே ட்ராப்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விழா. இப்போ இவர் அப்படியே இந்த ஒரு சீனரியை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. செம்ம பிஸியாக அந்த ஒரு சலசலன்னு மழை பெய்கிற அந்த ஒரு சத்தத்தோட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவருடைய கம்பெனிக்காக. இப்போ அவர் ஒரு கம்பெனி டீலிங்க்காக அந்த ஒரு கம்பெனியை விட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்ப நல்லா சலசலன்னு மழை பெய்யுது. நம்ம ஜங்குக் செம்ம ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ ஒரு சென்டர் ஆஃப் த மெயின் ரோட்டில், காலி ரோட்டில் நம்ம ஜங்குக் மட்டும் தனியாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அவருக்கு ஆப்போசிட்டில் ஓரமாக, அந்த ரோட்டுக்கு ஓரமாக ஒரு பர்சன் அப்படி ஜாலியாக குதிச்சு அந்த மலையை ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக அந்த ரெயினை வந்து அப்படியே வரவழைச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இவர் இந்த வேலை விஷயமா போயிட்டுருக்கப்போ, பட் அந்த பர்சனை பார்க்குறப்போ இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த பர்சன் அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஜங்குக்கு அவரே அறியாமல் அவருடைய லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைல் வருது அந்த பர்சனை பார்க்குறப்போ. இப்போ அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு அந்த பர்சனையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே போக, இப்போது அந்த பர்சனை தாண்டி நம்ம ஜங்குக் வந்து காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி தாண்டினதுக்கு அப்புறமேட்டும் நம்ம ஜங்குக்கு அந்த கார் மிரரில் இருக்கிற அந்த பர்சனுடைய அப்பியரன்ஸ் அவர் கண்ணை விட்டு போகலை. அந்த பிளர்ரியான விஷன்லேயும் அந்த பர்சன் குதிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டே தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இந்த சீன் அப்படியே போக அப்படியே கட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணால் நம்ம டேவா அவருடைய வீட்டில் தாண்டா காட்டுறாங்க. அவர் அப்படியே நனைஞ்சு போயிட்டு சிலுன்னு வீட்டுக்குள்ளே என்ட்ராக போக, இப்போ உடனே நம்ம டேயோடைய அம்மா தான், டேய் அங்கேயே நில்றா, என்னடா இது ஃபுல்லாக தொப்பக்கட்டே நினைச்சிட்டு வந்திருக்கேன்,
அம்மா ஃபுல்லாக மழைம்மா, வெளியே பார்த்தியா இல்லையா? இதில் நான் நின்று வந்தேன்னா நைட்டு தான் வந்து சேருவேன். எப்படியோ வந்தேன்ல, உள்ளே விடுமா. அதெல்லாம் கூடாது, அங்கேயே நில்லு, நான் போய்ட்டு டவல் எடுத்துகிட்டு வரேன். அம்மா குளிருதும்மா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே வெளியவே உதறிக்கிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டீயோடைய அம்மாவும் அழகாக டவல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம டீ கிட்ட கொடுக்க, நம்ம டீவா வெளியவே நின்று தலையை தவட்டிகிட்டு இருக்கப்போ நம்ம டீயோடைய அம்மா தான், டேய் தனியாவா வந்தா, ஜெமீனுங்க. அம்மா ஜெமீன் அவன் வீட்டுக்கு வந்தப்போ அப்படியே போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டானா? மழையிலையா போனா? ஆமாம்மா, அவனும் என் கூட நனைஞ்சிட்டு தான் வந்தான். அப்படியே நனைஞ்சிட்டே போயிட்டான். நானும் இப்படிக்கா வந்துட்டேன். டேய் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல, இப்படி மழையில் தனியாக அனுப்பியிருக்க. ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? அம்மா அதெல்லாம் அவனுக்கு என்னம்மா ஆப்போகுது, வாங்கம்மா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட அவருடைய ரூமுக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டீவை தாண்டா காட்டுறாங்க. அவருடைய ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக அந்த ரெய்னி சீசன்லேயும் ஹாட் வாட்டரில் அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே கிளுகிளுன்னு இருக்குது அவருக்கு. அப்படியே டவல்லாம் வச்சு தொடச்சிட்டு கீழே வந்து பார்த்தா நம்ம டீயுடைய அப்பா வந்து டிவி பார்த்துட்ருக்காரு. நம்ம டீயுடைய அம்மா வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓடி போயிட்டு நம்ம டீ தான் அவருடைய அப்பாவோட ஷோல்டர் மேலே கையை போட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, அப்பா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன், டிவி தான் பார்க்குறேன். அப்பா இன்னைக்கு செம்ம மழைப்பா, ஜாலியாக வந்தேன் தெரியுமா? பார்த்தேன் உங்கள் அம்மா தான் உனக்கு டவலை திருட்டுத்தனமாக எடுத்து கொடுத்தாலே. அப்பா அது இல்லைப்பா, பாருங்கள் இப்போது மணி இப்போ பாருங்கள் 6 ஆச்சு. எங்கேயாவது நான் வெயிட் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு நின்றுருந்தா இப்போ வரைக்கும் நான் அங்கே தான் நின்றுருக்கணும். நினைஞ்சிட்டே வந்தனால தான் அவ்வளோ அழகாக ஜாலியாக சீக்கிரமாக வந்துட்டேன். 2 பெனிஃபிட் இல்லைப்பா, நானும் ஹாப்பியாக இருந்தேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இதெல்லாம் நல்லா பேசுகிற, சரிப்பா அம்மாவுக்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணு. சரிப்பா பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அவங்க அப்பாவை வந்து அப்படியே விட்டுட்டு இப்போ அப்படியே கிச்சனுக்கு போக அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாருடா. கிச்சனுக்கு போனால் அவங்க அம்மா வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டீ போயிட்டு பேசிக்கிட்டே அவ்வளோ ஹாப்பியாக நம்ம டீயோடைய அம்மாவுக்கு வந்து எல்லாத்தையுமே டின்னர்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க. நம்ம டீவும் ரூமுக்கு தூங்குறதுக்காக வந்துட்டுறாரு. இப்போ மேலே போயிட்டு ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கப்பயே நம்ம ஜிமின் வந்து நம்ம டேக்கு கால் பண்ண. இப்போ உடனே அந்த கால் அட்டன் பண்ணி நம்ம ஜிமின் தான், ஹலோ டே. சொல்லுடா, என்ன இப்போ கால் பண்ணியிருக்க? அதுவாடா, ஒன்றும் இல்லை, உன்னுடைய ஒரு சில திங்ஸ் என்கிட்ட இருக்குடா. என்னது, என்னுடைய திங்ஸா? என்னது அது? உன்னுடைய டைரி ஒன்று இருக்குது. டைரியா? ஆமாண்டா, உன்னுடைய டைரி ஒன்று, பிங்க் கலர் டைரி. அதுவா? டேய் நான் இதை எப்படியே தூக்கி போட்டுருவா? தூக்கிலாம் போடாத, அடிச்சிருவேன் நான் உன்னை, தூக்கி போடாத. டே இதுக்கப்புறம் இது கிடையாது, எதுக்கு இதை கிட்ட வச்சுக்கிட்டு? நான் ஜஸ்ட் இதை இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் நான் கால் பண்ணேன். நான் இதை தூக்கி போட்டுடுறேன். வேணாம் ஜிமின், நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். என்ன நீ நாளைக்கு வந்து வாங்கிக்க போகிற? அந்த டைரி ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, வேண்டாம். வேணாண்டா, அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குடா, அழிஞ்சிருவேன் அப்புறம் நான். ப்ளீஸ் ஜிமின் வேண்டாம், தேவையில்லாத வேலை பார்க்காத. டேய் ப்ளீஸ்டா டே, நீ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்க. இந்த நேரம் பார்த்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த பழைய டே தான் பிடிச்சிருக்கு. திரும்பியும் நான் அந்த டேவை கொண்டு வர விரும்பலை. நான் இதை தூக்கி போட்டுறேன் டே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரே கால் கட் பண்ணிடுறாரு. நம்ம டேவா அழாத குறையாக நம்ம ஜிமினுக்கு திரும்ப கால் பண்ண. பட் நம்ம ஜிமின் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. பெட்டில் படுத்துட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காரு. தூக்கமே வர மாட்டேங்குது அவருக்கு. புரண்டு படுக்கிறாரு. திடீர்னு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே அவருடைய சீக்ஸில் அவரே அறியாமல் அப்படியே கண்ணீர் வழியாக அவருக்கு அப்படியே ஒரு ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ரிமைண்ட் ஆகுதுடா. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது, 2 months ஆகுது. நம்ம டீ இப்பயும் அழகாக காலேஜுக்கு போயிட்டு அப்படியே அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் டேஸ் அண்ட் மந்த்ஸ் போக ஒரு ஃபைன் டே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக அவருடைய காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் ஹாலில் ஃபுல்லாக அவ்வளோ பர்சன்ஸ் உட்காந்துருக்காங்க, அன்னோன் பர்சன்ஸ். நம்ம டேக்கு அவங்களாம் யாருன்னே தெரியல. ஆனால் நம்ம டே உள்ளே போனவுடனே நம்ம டேவை பார்த்துட்டு குசுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பர்சன் நம்ம டேவை பார்த்து ஸ்மைல் பண்ண. பட் நம்ம டேக்கு அந்த இடத்த பார்த்த உடனே கொஞ்சம் பயம் வந்துடுது. அவங்களாம் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. கொஞ்சம் கூட அந்த இடத்துல நிற்காம டக்குன்னு அவருடைய மேலே ரூமுக்கு ஓடி போயிட்டு கதவை சாத்திட்டு பெட்டில் அப்படியே கமந்தடிச்சு படுத்துக்க. இப்போ உடனே அடுத்த செகண்ட் நம்ம டேயோடைய ரூம் டோர் நாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டேயோடைய அம்மா தான். இப்போ அவங்க டேய் டோர் ஓப்பன் பண்ணிடா. அம்மா தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க இங்கேருந்து.
டே ஓப்பன் பண்ணு, அப்பா கூப்பிட்றாரு உன்னை. அம்மா நான் எங்கேயும் வரல, நான் அப்பாவை தானே பார்க்கணும், நான் நைட்டு வந்து பார்த்துக்குறேன், இப்போ நான் டயர்டாக இருக்கேன், நான் தூங்க போகிறேன், ப்ளீஸ் டே டோர் ஓப்பன் பண்ணுறியா இல்லை நான் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கா. இப்போது நீ நம்ம டேவும் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி விட்றாருடா. ஓப்பன் பண்ணதும் நம்ம டேவுடைய அம்மா உள்ளே வந்துட்டு டோரை அவங்க பின்னாடி லாக் பண்ணிவிட்டு நம்ம டே கிட்ட போக நம்ம டேவா அமைதியாக போயிட்டு அங்கே இருக்க கட்டிலில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போது நம்ம டேவுடைய அம்மா தான், டே சீக்கிரமாக குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாதிரி கீழே வா. எதுக்குமா? எதுக்குன்னு உனக்கே தெரியும், நீ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுற? அம்மா ப்ளீஸ்மா, இதெல்லாம் வேண்டாம்மா, அம்மா ப்ளீஸ். இதோ பாருடா, என்கிட்ட ப்ளீஸ் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அப்பா ரெடி பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவங்களும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாங்க, வந்தவங்கள திரும்ப அனுப்ப முடியாது. அம்மா நான் என்ன பொம்மையம்மா தூக்கி தூக்கி கொடுக்குறதுக்கு? ப்ளீஸ்மா வேண்டாம்மா. டே எனக்கு அந்த பையனை பற்றி நல்லா தெரியும், அவன் நல்ல ஒரு செட்டில்டுடா. ப்ளீஸ்டா, வரன் கிடைக்கும் போதே மேரேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ். நீ 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 மேரேஜ்க்கு அப்புறம் என்ன வேணால் பண்ணு, யார் உன்னை கேட்க போகிறா? அம்மா நான் படிக்கணும்மா ப்ளீஸ்மா, எனக்கு மேரேஜ்லாம் வேண்டாம். டே ப்ளீஸ்டா ப்ளீஸ் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா. முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று, அதுக்கப்புறமேட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் போ. அம்மா ப்ளீஸ்மா வேண்டாம்மா, அப்பாட்ட சொல்லுங்கம்மா. இதோ பாருடா, அப்பாட்ட நான் எதுவும் பேச முடியாது, உனக்கு அப்படி எதுனா பேசணுன்னா அப்பாட்ட போய் பேசிக்கோ, இல்லைன்னா வந்தவங்ககிட்ட பேசிக்கோ. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்பா உன்னை கீழே கூப்பிட்டாரு, நான் சொல்லிட்டேன், போய்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா சொல்லிடா. இப்போ உடனே நம்ம டேக்கும் வேறு வழி இல்லாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே திரும்பியும் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம டே தான் டோர் ஓப்பன் பண்ண. யாருன்னு பார்த்தா வடக்குன்னு உள்ள ஜிமின் வருவாரா. உள்ளே வந்ததும் நம்ம டே தான் ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, ஜிமின் கீழே என்ன நடக்குது தெரியுமா? தெரியும்டா, அம்மா தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. டே எனக்கு இந்த மேரேஜ் வேணாண்டா, சொல்லுடா அம்மா கிட்ட. டே நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிறவனை பற்றி எனக்கும் தெரியும், அவன் ரொம்ப நல்ல கேரக்டர் தான், உன்னை நல்லா பார்த்துப்பான், அவன் யார்கிட்டையும் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணது கிடையாது. ஜிமின் 1000 தான் இருந்தாலும் எனக்கு. டே கொஞ்சம் வாயை மூடுறியா? அது பாஸ்ட், தயவு செஞ்சு அதை பற்றி பேசாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ ரெடியாகி கீழே வா, மற்றதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். டே ஜிமின் ஆனால் இதோ பாரு, வேண்டாம் எதுவும் பேசாத, வாயை மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு நம்ம ஜிமின் வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ண. இப்போ உடனே நம்ம டேவும் ஒரு வழியாக ரெடி ஆகிடுறாருடா. ஒரு 10 மினிட்ஸில் நம்ம டேவை கீழே கூப்பிட்டுறாங்க நம்ம டேவுடைய அப்பா. இப்போ உடனே நம்ம டேவும் அழகாக அப்படியே பொறுமையாக கீழே அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. கீழே வந்து பார்த்தா அங்கே நிற்கிறவங்க உட்காந்துட்ருக்கவங்க எல்லாருமே நம்ம டேவை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே சிரித்து பேசிகிட்ருக்காங்க. நம்ம டேக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் ஒரு கவுச்சில் ஒரு பையன், ஒரு ஆண்டி, இன்னொரு ஒரு அங்கிள் உட்காந்துட்ருக்காங்க. அதில் அந்த ஆண்டி நம்ம டேவை பார்த்து, டேக்கண்ணா ஏன் சுகமாக இருக்க? இல்லை ஆண்டி ஒன்றும் இல்லை. இல்லைடா உனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் தானே? அது வந்து ஆண்டி இங்கே பாரு, உனக்கு இந்த மேரேஜில் இஷ்டமாக இருக்கா இல்லையா, அதை முதல்ல ஓப்பனாக சொல்லு, நாங்கள் உன்னை திட்ட மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம், நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லலாம் ஓகே அப்படின்ட்டு அந்த ஆண்டி நம்ம டே கிட்ட கொஞ்சம் கொஷினை ஓப்பனாக கேட்க. இப்போ ஒன்று நம்ம டேவும் பெரும் மூச்சு எடுத்து விட்டுட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து, இல்லை எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து எல்லோரும் கிளம்புங்க, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக சொல்ல. பட் அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்களே தவிர எதுவுமே திருப்பி நம்ம டேவை பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம டேவுடைய அப்பாவுக்கு கோவம் சுருள்னு ஏறுது. நம்ம டேவோடைய கையை பிடிச்சி அங்கே இருக்கிற ஒரு ஜன்னல்கிட்ட கூப்பிட்டு போய் நிற்க வச்சுட்டு நம்ம டேவை குலுக்கி டே சின்ன பேச்சு இதெல்லாம், அப்பா என்கிட்ட கேட்காம நீங்கள் இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணதே தப்பு, எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படிக்கணும். டே மேரேஜ் பண்ணால் படிக்க முடியாதுன்னு யார் சொன்னா? அந்த பையன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, உன்னை நல்லாவே படிக்க வைப்பான். ஏன் சொல்ல போனால் நான் படிக்க வைக்கிறத விடவும் அவன் நல்லாவே படிக்க வைப்பான். எனக்கு அந்த பையனை பற்றி நல்லா தெரியும். அப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை, ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அப்பா கிட்ட நம்ம டே அவ்வளோ புலம்பிகிட்ருக்கா. பட் அவர் பேசுகிறது எதையுமே நம்ம டே காதில் போட்டுக்க மாட்டுறாரு. இப்போது டக்குன்னு ஒரு பர்சன் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். டக்குன்னு நம்ம டேக்கும் அவங்க அப்பாவுக்கும் சென்டரில் வந்து நின்றுக்கிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட,
அங்கிள் தயவு செஞ்சு நீங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அவனுக்கு படிக்கணுன்ற காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை அவன் வெறுக்கலை. அவனுக்கு வேறு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனை பற்றி நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த மேரேஜ் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம டேவுடைய அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லு. இப்போது நீ நம்ம டே ஜிமின் வேறு என்னமோ அதை மட்டும் பார்க்குறியா? முதல்ல இங்கேருந்து போ. டேய் நீ கொஞ்ச நேரம் கம்முனு இரு. நான் உன்னை இப்படியே விட்டேன்னா நீ இன்னமும் கேவலமாக தான் போவேன். கம்முனு இரு நீ. அங்கிள் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணாதீங்க. டே நல்லா இருக்கணும்னா இந்த மேரேஜ் கண்டிப்பாக நடந்தாகணும். அந்த பையனை பற்றி எனக்கும் தெரியும். தயவு செஞ்சு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடாதுங்க ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய அப்பா கிட்ட நம்ம ஜிமின் எப்படி கேட்டுட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டேயோடைய அப்பா தான் நம்ம ஜிமின் கிட்ட, ஜிமின் நீ என்னமோ சொல்ல வர, ஆனால் அதை மறைக்கிற. என்ன விஷயத்தினால இவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ உடனே நம்ம ஜிமினை பின்னாடி இழுத்துட்ருக்காரு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜிமினுக்கு வேறு வழி கிடையாது. இப்போ அவர் சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் இந்த மேரேஜ் நடக்கும், நம்ம டேவுடைய லைஃப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணை முடிக்கிட்டு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு, அங்கிள் நான் அதை பற்றி முழுசாக சொல்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் நம்ம டேவுடைய குட்டி ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்ல. இப்போ என்னென்னா நம்ம டே வந்து காலேஜில் படிச்சுட்ருக்கப்பயே ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணியிருப்பார். அந்த பர்சனும் நம்ம டேவை வந்து ரொம்பவும் சீரியஸாக லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சனுடைய பேர் வந்து ரவி. நம்ம டேவும் ரவியும் வந்து ரொம்பவும் டீப்பாக லவ் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க பேசும்போதே எப்போவுமே அவங்களுடைய மேரேஜை பற்றி இமேஜின் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரை பற்றி இமேஜின் பண்ணி பேசுகிற அளவுக்கு அவ்வளோ டீப் அண்ட் லவ்வாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் அப்படியே அழகாக அவங்களுடைய காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நடந்துகிட்ருக்கா. இந்த லவ் அப்படியே கண்டினியூ ஆக இந்த லவ் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரில் வருது. ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்கலை. ஒரு ஃபைன் டே நம்ம டே வந்து அழகாக அவருடைய காலேஜில் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் ரவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. பட் அந்த பர்சன் அன்றைக்கி காலேஜுக்கு வரவே இல்லை. நம்ம டே கால் பண்ணாலும் அந்த பர்சன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு வேளை பிஸியாக எதுனா இருந்திருப்பான், இல்லை வீட்டில் எதுனா ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த டேவை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாரு எதுவும் யோசிக்காமல். செகண்ட் டே ஆகுது, அப்போயும் அதே மாதிரி தான் ஆகுது. அந்த பர்சன் கால் அட்டன் பண்ணலை. அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணியும் அந்த பர்சன் வந்து காலேஜுக்கு வரலை. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 days ஆகுது. 3 days 4 days ஆகுது. அந்த 4 days 1 week ஆகுது. நம்ம டேக்கு பயம் எடுத்துக்குது, ஏன் இவன் காலும் அட்டன் பண்ணலை, காலேஜுக்கும் வரல, என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ரொம்ப பயமாகிடா. இப்போ உடனே இந்த விஷயத்த கொண்டு போயிட்டு நம்ம ஜிமின்கிட்ட, டே ஜிமினா ரவி வாரமாக கால் அட்டன் பண்ணலை, காலேஜுக்கும் வரல, என்ன இருக்கும்டா? டேய் ஃபேமிலி எதுனா ப்ராப்ளமாக இருக்கும்டா. உனக்கு தான் அவங்க ஃபேமிலியை பற்றி தெரியும்ல, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் அதில் எதுனா ப்ராப்ளம் ஆகிருக்கும், சண்டை வந்திருக்கும், ஃபோன் எதுனா போட்டு உடச்சிருப்பாங்க, அதில் தாண்டா பேசாமல் இருந்துருவான். ஆல்ரெடி எதனாவது இதுமாரி பிரச்சனை இருந்திருக்கலாம், அதனால் திரும்பி அது மாதிரி வரக்கூடாது எதுனா பண்ணியிருக்கலாம். ஸோ அதிகமாக யோசிக்காதடா. டேய் இல்லைடா, நீ பேசுகிறது என்னமோ ஒரு பக்கம் ஓகே மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கே. அவன் இப்படி ஃபோன்லாம் அட்டன் பண்ணாமல் இத்தனை நாள் இருந்தது கிடையாதுடா. என்கிட்ட பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். ஆனால் இப்போ ஒரு வாரம் ஆகிடுச்சு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. பேசாமல் இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாமா? டேய் எங்கே ரவியோட வீட்டுக்கா? ஆமாண்டா ப்ளீஸ்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அவனுக்கு எதனா ஆயிருக்குமோன்ட்டு. டேய் அவனுக்கு என்னடா ஆக போகுது, அவன் நல்லா தானடா இருப்பான். நல்லா இருந்தால் கால் அட்டன் பண்ணியிருக்கலாம்ல, ஃபோன் எதுனா ப்ராப்ளமாக இருந்திருக்கும். டே இல்லைடா எனக்கு சரிப்பட்டு வரல, நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போய் பார்த்துடலாம். ஓ சரி ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் முடிச்சு விட்டுற. இப்போ பார்த்தா நம்ம டேவும் வந்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக அப்படியே ரவியை பற்றியே தான் நினச்சிட்ருக்காரு. அவர் ஏன் கால் அட்டன் பண்ணல அப்படி இப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங்கும் ஆகுது. நம்ம டே சொன்ன மாதிரி நம்ம டேவும் ஜிம்மினும் 2 பேருமாவே சேர்ந்து ரவியோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போதே நம்ம டே வந்து நம்ம ஜிமின் கிட்ட, டே ஜிமினா எதுவும் ஆயிருக்காதுல்ல? அது எப்படிடா ஆகும், அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, எதனா ப்ராப்ளமாக தான் இருக்கும், நீயே பாரேன். போனவுடனே ரவி ஓடி வந்து உன்னை ஹக் பண்ண போகிறான். ஆமாண்டா, என்னை ரொம்ப நாள் கழித்து பார்த்தானா அப்படி தான் பண்ணுவான். ஓடி வந்து ஹக் பண்ணுவான், கிஸ் பண்ணுவான். ஐயோ அவனுடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி கிட்டத்தட்ட 1 week ஆக போகுது ஜிமினா. எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது அவனை பார்க்கணுன்ட்டு.
சரி சரி வீடு கிட்ட வந்துச்சு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல இப்போ உடனே நம்ம டேவும் குடுகுடுன்ட்டு ரவியோட வீட்டை ஆப்போசிட்டில் போயிட்டு பார்த்தா வீடு லாக்கில் இருக்குது. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா இவன் சொல்லாமல் கொள்ளாமல் ஊரகிற காலி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு ஆன்ட்டி வந்து வெளியே உட்காந்து பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம டே தான், ஆன்ட்டி இந்த வீட்டில் உள்ள யாருமே காணோம், எங்கே போனாங்க? எந்த பர்சனை பற்றியாப்பா? இவங்கள பற்றி உனக்கு தெரியாதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆச்சே இது. என்னாச்சு ஆன்ட்டி? அதான்ப்பா அவங்க குடும்பத்தோடயே இறந்துட்டாங்க. ஆ என்னது? ஆமாண்டா, அவங்க அப்பா வந்து எங்கேயோ ட்ரிப் விஷயமா வெளியே போகிறனால குடும்பத்தையும் கூட கூப்பிட்டு போயிருக்காரு. ஆனால் போகிற வழியிலே ஆக்சிடெண்ட் ஆகி குடும்பமே இறந்துட்டாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாண்டா கண்ணா, அந்த வீட்டில் உள்ள பையன் வேற ரவி, பாவம் ஸ்பாட் அவுட் ஆகிட்டானா. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா பாடியை வேற எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டாங்கடா. எங்கள் கண்ணில் கூட காட்டல. பாவம் நல்ல பையன், என்னாச்சோ அது ஏதாச்சோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி ஒரு மாதிரி பாவமாக அந்த ரவியை பற்றி பேச, பட் நம்ம டேக் அதில் அது எதுவுமே விடலை. அந்த ஆண்டி சொன்ன ஒரே ஒரு விஷயம், ரவி இறந்துட்டான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், அதை சொன்னது மட்டும்தான் நம்ம டேக்கு காதில் ஒழிச்சிட்டே இருக்குது. அப்படியே அவருக்கு கிட்டத்தட்ட காதே கொயின்னு ஆகிடுது அந்த விஷயத்த கேட்குறப்போ. நம்ம டே அந்த இடத்துல ஸ்டன் ஆகி நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமின் குடுக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம டேவை போட்டு குலுக்கி, டேய் என்னாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டே அப்படியே அமைதியாக இருக்கார். நம்ம ஜிமின் திரும்பியும், டே உன்னை தாண்டா கேட்குறேன், வீடு பூட்டியிருக்கீங்க, வெளியே எதுனா போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்டே கேட்க, பட் நம்ம டே கிட்ட இருந்து பதில் எதுவுமே வரல. அவருடைய கண்ணிலேருந்து கண்ணீர் தான் சொட்டுது. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமின்க்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகிட. இப்போ ஒன்று நம்ம டே கிட்ட, டேய் எதுக்குடா அழுற? டேய் இங்கே பாரு, அவனை பார்க்க முடியலன்னு அழுற, அவன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரப்போகிறான்டா, ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணுற? ஜிமினா அது அது ரவி. ஹே என்னடா, ஏன்டா இப்படி அலறடி? இங்கே பாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட குலுக்கி குலுக்கி கேட்டுட்ருக்கா. இப்போ உடனே அங்கே உட்காந்துட்டு இருந்த ஆண்டி, கண்ணா என்னாச்சு, ஏன் அழுறான்? ஆண்டி இந்த வீட்டில் உள்ள ரவின்னு ஒரு பையன் இருக்கான்ல, ஆமாப்பா, அவனும் இவனும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு 1 இயராக. என்னப்பா சொல்கிற? ஆமாம் ஆண்டி. இல்லை அவன் ஒரு வாரமாக காலேஜுக்கு வரல, அதுக்கு அழுதுட்ருக்கான். தம்பி டேய் அவன் இனிமேட்டு வரவே மாட்டான். ஆண்டி என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அவன் இறந்துட்டான்ப்பா. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட எங்கேயோ ட்ரிப்புக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்பாட் அவுட் ஆகிட்டான். என்ன ஆண்டி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஷாக்காக நம்ம டீவா அந்த இடத்துல உடஞ்சி போய் விழுறாரு. அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அவர் கூட இருந்த காலம், அந்த ரவி கூட இருந்த காலம் கம்மியாக இருந்தாலும் அவர் கூட நிறைய மெமரிஸ் சேர்த்து வச்சுருக்காரு. ஏன்னா 2 பேருமே ஒரே கிளாஸ், ஒரே காலேஜ், ஒரே வழியில் தான் வீட்டுக்கும் வருவாங்க. காலையில் போகும்போது ஒரே மாதிரி தான் போவாங்க. இப்படி போயிட்டுருக்கையில் திடீர்னு அந்த பர்சன் டிஸப்பியர் ஆகிட்டா அந்த பர்சன் நம்ம டேக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபீல் தான் அவருக்கும். அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு அந்த இடத்துலயே உட்காந்துட்ருக்க நம்ம ஜிமினால் கன்வின்ஸ் கூட பண்ண முடியல நம்ம டேவா. அப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசன்ட்க்கு வாங்கடா. இந்த விஷயத்த நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவுடைய அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, நம்ம டேக்கு சொல்ல சொல்ல கண்ணீர் அப்படியே மழுங்க கொட்டுது. நம்ம டேவால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம டேவுடைய அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம டேவை திரும்பி பார்க்க, நம்ம டே பார்த்தா அப்படியே கண்ணீர் சொட்ட சொட்ட அந்த இடத்துல கையை பிசைஞ்சிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக அந்த வலியை தாங்கிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டேவுடைய அப்பா தான் டேவை கிட்ட இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு, டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட, டே இங்கே பாரு, இந்த விஷயத்தையும் நீ ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லலை? அப்பா அது அது வந்துப்பா. டேய் இங்கே பாருடா, நீ இந்த விஷயத்த அப்போ சொல்லியிருந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் டேய் இது உன்னுடைய லைஃப். அவனை நினச்சிட்டு இந்த லைஃப்பை நீ அப்படியே விட்டுனா உன்னுடைய வாழ்க்கை தான் வீணாக போகும். தயவு செஞ்சு சொல்கிறேன், உன்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா இதை தவிர வேறு வழி கிடையாது. மேரேஜ் பண்ணிக்கோட்டே.
அப்பா உங்களுக்கு இப்பயும் அந்த மேரேஜில் தான் இருக்கீங்கல்ல, என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலல்ல. நான் உண்மையிலேயே அவனை ரொம்ப லவ் பண்ணேன்ப்பா. அவன் ப்ளேஸில் என்ன வேறு யாராலையும் வச்சு பார்க்க முடியல. வேண்டாம்ப்பா எனக்கு இந்த மேரேஜு, புரிஞ்சுக்கோங்க. டேய் இங்கே பாரு, அப்பா சொல்கிறேன். அப்பா என்ன சொன்னாலும் உனக்கு கரெக்டாக தான் இருக்கும், அது உனக்கு தெரியும்ல. அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இப்போது இவங்க 3 பேரும் ஒரு இடமா கும்பலாக நின்று பேசிகிட்ருக்கப்போ இன்னொரு பர்சன் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அந்த பர்சன் யாருன்னா நம்ம ஜங்குக் தான். அவரு தான் நம்ம டேவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்து கேட்டிருக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்கை அந்த 3 பேர் இருக்கிற அந்த கேங்கில் போயிட்டு சேரா. இப்போ உடனே நம்ம டீ தான் ஜங்குக்குள்ளே வந்த உடனே அவருடைய கண்ணெல்லாம் இப்படி நல்லா தொடச்சிக்கிறாரு. நம்ம ஜிமினுக்கு பின்னாடி போயிட்டு நின்றுக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டீ உளிரதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண. நம்ம டீக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அருவருப்பாக இருக்காது அவர் பார்த்தாலே. அப்படி திருப்பிக்கிட்ட அவருடைய ஃபேஸை திருப்பிக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டீவுடைய அப்பா கிட்ட, அங்கிள் என்னாச்சு? இல்லைப்பா, சும்மா பேசிகிட்ருக்கோம். அங்கிள் எனக்கு தெரியும் டேக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. அது இல்லை ஜங்குக், அது வந்து இல்லை அங்கிள், நான் சொல்கிறத கேளுங்க. நான் இப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். நான் டேவை பத்திரமா பார்த்துப்பேன், நீங்கள் பயப்படவே தேவை. இது கட்டாய கல்யாணம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவன் விருப்பம் இல்லாமல் பண்ணுறது இது கண்டிப்பாக கட்டாய கல்யாணம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன். கண்டிப்பாக டே இதை ஒரு லவ் மேரேஜாக மாற்றுவான்னு நம்புகிறேன். எனக்கு டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். நான் டேவை அன்றைக்கி ஒரு நாள் மழையில் அவன் நனைஞ்சிட்டு வந்தபோது பார்த்தேன். அன்றைக்கே விழுந்துட்டேன். அவ்வளோ அழகாக அந்த மழையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருந்தான். அங்கேயே விழுந்துட்டேன் அங்கிள் அவன்கிட்ட. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன நடந்தாலும் அவனுக்காக வெயிட் பண்ணுவேனே தவிர வேறு மேரேஜ் பண்ணவும் மாட்டேன். டேக்கு இருக்கிற ப்ளேஸ் என்னுடைய மனசில் அதை வேறு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். டே, நீ எப்படி அந்த ரவின்ற பையனுக்கு கொடுக்க மாட்டியோ அதே மாதிரி தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து சொல்ல, நம்ம டேவா நம்ம ஜிமின்கிட்ட நல்லா போயிட்டு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. கொஞ்சம் கூட நம்ம ஜங்குக்கை திரும்பி பார்க்கவே இல்லை. இப்போ உடனே நம்ம டேவுடைய அப்பாவை பார்த்து நம்ம ஜங்குக்கு, அங்கிள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கு டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வைங்க. அவனை கண்ணு கருத்துமாக பார்த்துப்பேன். கண்டிப்பாக சொல்கிறேன். அவனை ஒரு துளி கூட நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் அங்கிள், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இருக்கலாம், ஃபோர்ஸ்டு மேரேஜ் மாதிரி இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நம்ம டேவோடைய அப்பா கிட்ட சொல்ல, நம்ம டேவோடைய அப்பாவா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம டேவோடைய நிலமையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சி, ஜங்குக் உன்னை நம்பி தான் என் பையனை கொடுக்குறேன். தயவு செஞ்சு அவனுடைய பாஸ்ட்டை மறக்கவை. எனக்கு என்னுடைய பழைய டே வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அப்பா நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிட. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய அப்பாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ரூமுக்கு போனவர் ஹாலுக்கு வந்தவர் அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம டே அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அவருக்கு இதுக்கப்புறம் உள்ள நாட்கள் எல்லாமே சோகமாக தான் போகுது. கிட்டத்தட்ட 2 months ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்பப்போ நம்ம டேவை வந்து மீட் பண்ணுவார். பட் நம்ம டே கொஞ்சம் கூட அவருடைய ஃபேஸை கூட நிமிர்ந்து பார்க்காம தரையை பார்த்துக்கிட்டு அவர் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு வேண்டா வெறுப்பாக பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார் நம்ம ஜங்குக்கு முன்னாடியே. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு இப்படி அவாய்ட் பண்ணியிருக்கா. ஒரு ஃபைன் டே கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை பார்க்க வந்து ஒரு 3 months ஆக போகுதுடா. இப்போது அவங்களுக்கு கரெக்டாக மேரேஜும் வந்து ஃபிக்ஸ் பண்ண டேட் அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது அந்த மேரேஜ்க்கு முன்னாடி நைட்டு நம்ம டேவை தான் காட்டுறாங்க. இப்பயும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம டேவுடைய அம்மா கிட்ட போயிட்டு நம்ம டே தான் கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்ருக்காரு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலம்மா. உனக்கே என்னை பற்றி நல்லா தெரியும். எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்கள வெறுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுமா. ப்ளீஸ்மா, என்னால் ரவிக்கு கொடுத்த ப்ளேஸை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாதுமா. அவன் எவனோ ஒருத்தன், நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தது கூட இல்லைம்மா. அவன்கிட்ட போய்ட்டு என்னுடைய லைஃப்பை மொத்தமாக கொடுக்க சொல்கிறியா? எங்கேயாவது இது நியாயமாக இருக்கா? ப்ளீஸ்மா, இப்பயும் ஒன்று கெட்டு போகல, அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுங்கம்மா. எனக்கு இது வேண்டாம்மா ப்ளீஸ்மா.
அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே கெஞ்சிக்கிட்டே இருக்கா. பட் அவங்க எதுவுமே காதில் போட்டுக்காம அவங்க பாட்டுன்னு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. விடிய காலையில் எல்லா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்குது. நம்ம டேவை அழகாக நம்ம ஜிமின் தான் ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணும்போதே நம்ம டே அழுதுகிட்டே தான் இருக்கார், இந்த மேரேஜ் வேண்டாம் வேண்டான்ட்டு. பட் அது எதுவுமே கேட்காம நம்ம ஜிமினும் மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம டேவை அழகாக அலங்காரம் பண்ண. இப்போ அப்படியே கட் பண்ணி இன்னொரு ரூமில் பார்த்தா நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக சூப்பராக கோட் சூட்லாம் போட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருக்கும் மேரேஜ் பண்ண வேண்டிய அந்த ஒரு நேரம். 2 பேரும் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்குடைய மனசுலையா ஃபுல்லாக லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸு. நம்ம டே மேலே கொட்டி தீர்க்கறதுக்கு அவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம டேவா அப்படியே ஆப்போசிட். அவருக்கு இந்த மேரேஜ் சுத்தமாக பிடிக்கல, சோகமாக இருக்கார், இந்த இடத்த விட்டு ஓடிடலாமான்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஆப்போசிட்டில் இருந்து நின்றுட்டுருக்கா. இப்போ அங்கே உள்ள சர்ச் ஃபாதர் நம்ம டேக்கிட்ட கிம் தேயாங் ஆகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம டேக்கு கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. சொல்லவே வேண்டாம், ஆன்சரே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜிமின் தான் பின்னாடி வந்து நம்ம டேவை லைட்டாக தட்டி கொடுத்து, டே உங்ககிட்ட தான் கேட்குறாங்க, ஆன்சர் பண்ண, நின்றுட்டுருக்காத அப்படின்னு சொல்ல. இப்போது நீ நம்ம டேவும் வேறு வழி இல்லாமல் சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கிட்ட ஜங்குக்காகிய நீ கிம் டேயாங்க திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிடுறாரு. இப்போ உடனே 2 பேர்கிட்டையும் ஒரு ரிங்கை கொடுக்க நம்ம ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு நம்ம டேக்கு ரிங் போட்டு விடுறதுக்காக கையை கேட்க நம்ம டே கொடுக்கவே இல்லை கையை. அவர் கட்டினபடியே வச்சிட்ருக்கா. நம்ம ஜிமின் தான் நம்ம டேக்கு பக்கத்தில் வந்து அவருடைய கையை எடுத்து நம்ம டேவுடைய கையை எடுத்து நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்க நம்ம ஜங்குக்கு அந்த மோதிரத்தை அழகாக போட்டு விடுறாரு. அவருடைய ஹேண்ட்ஸில் லைட்டாக ஒரு குட்டி கிஸ்ஸை கொடுக்க நம்ம டே டக்குன்னு கையை எடுத்துகிட்டு அவருடைய பேண்ட்லேயே வந்து அதை அப்படியே தொடச்சி விட்டுடுறாரு. அந்த கிஸ் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ ஒன்று நம்ம டே வந்து மோதிரம் போட்டு விட வேண்டிய நேரம். நம்ம ஜங்குக் கிட்ட மோதிரம் போடுறதுக்காக கை கூட நீட்டல. பட் நம்ம ஜங்குக் அழகாக கையை காட்டுறாரு. நம்ம டே கொஞ்சம் கூட அந்த கையை தொடாமல் அழகாக அந்த மோதிரத்தை போட்டு விட்டுட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு இந்த பக்கமாக. இப்போது அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே கிஸ் பண்ணுறதுக்காக எல்லோரையும் ஷேர் பண்ண. பட் நம்ம ஜங்குக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி வந்துடுறாரு. நம்ம டேவை அவர் கம்பல் பண்ண விரும்பலை. இருந்தாலும் சரி போகட்டும், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்ஸை அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் அப்படி விலைக்கு வந்துடுறாங்க. அன்றைக்கி நைட் ரிசப்ஷன் நடக்குது. எல்லாருமே நம்ம டேவையும் ஜங்குக்கையும் வந்து விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஜங்குக் அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்மைலி ஃபேஸோடு இருக்கார். பட் நம்ம டேவா ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டாம் விருப்பம் அந்த இடத்துல ஆன்சர் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல டைமும் ஓட்டிகிட்ருக்கா. அன்றைக்கி நைட் அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட்டு. பட் நம்ம டேவா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் அந்த ரூம்குள்ளே போகிறாரு. நம்ம ஜங்குக் பார்த்தா அங்கே இருக்கிற ரூமில் இருக்க கவுச்சில் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. ரொம்ப நர்வஸாக இருக்கார் அவரும். அந்த நர்வஸ்னஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னே ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. நம்ம டே தான் அழகாக அந்த ரூம்குள்ளே அவ்வளோ அழகாக ரெடி ஆகி உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. உள்ளே வந்ததை பார்த்த உடனே நம்ம ஜங்குக் டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கா. பட் நம்ம டே அதை கொஞ்சம் கூட கவனிச்சிக்காம போயிட்டு கட்டிலில் அமைதியாக படுத்துட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. கிட்ட போயிட்டு நம்ம டே மேலே கையை வைக்க. பட் நம்ம டே கையை தட்டி விட்டுட்டு அப்படி ஓரமாக தள்ளி போய் படுத்துட்டுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு டே கிட்ட, டே இங்கே பாரு என்ன வேணுங்க உங்களுக்கு, தயவு செஞ்சு தூங்குங்க, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டே எனக்கு தெரியும், முதல்ல என்னை பாரு, உங்களுக்கு என்ன தான் வேணும், இங்கே பாரு டே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி இருந்துட்டு போகுது, எனக்கு உங்களை பிடிக்கல தெரியும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம இப்போது மேரேஜ் அப்படின்ற ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்ல, கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகலாமே எனக்காக. உங்களுக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்கள் யாருங்க எனக்கு முதல்ல? 2 மோதிரத்தை மட்டும் மாற்றிக்கிட்டா நம்ம 2 பேரும் ஒன்றாயிடுவோன்னு அர்த்தம் கிடையாது, புரிஞ்சுதா? என்ன இதுக்கப்புறமேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே திரும்பி படுத்துக்க. அது நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. பட் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போக போக மாறிடுவான் அப்படின்ற ஒரு ஹோப்போட அப்படியே அந்த இடத்துல அமைதியாக படுத்து தூங்கிட்டுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு கிளம்பி காலேஜுக்கு போய்ட்றாரு. நம்ம ஜங்குக்கா எதுவுமே செட்டப் பண்ணல. நம்ம ஜங்குக்கா எழுந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாரு. டே இல்லைன்ட்டு. காலேஜுக்கு தான் போயிருப்பான்னு தெரியும். சரி அவன் போயிட்டான் விட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம டேக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டிக்கி நோட்டையும் ஒட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காலேஜில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து நம்ம டேக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம டேக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வேண்டாம் வெறுப்பா அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கே பொறுக்கல. ஜிமின் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட சொல்லிட்டு விடு விடுன்னு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. நேராக இங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு புதுசாக வந்திருக்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அங்கே வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப பசிக்குது. காலைல எதுவுமே சாப்பிடாம போயிருப்பார். சரி அட்லீஸ்ட் எதுனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை போய்ட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி சமைச்சிட்டு அதில் ஒரு ஸ்டிக்கி நோட் போட்டு ஒட்டிட்டு இது உனக்காக தான் வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அழகாக எழுதிட்டு குட்டி ஹார்ட்டும் போட்டிருப்பாரு. அந்த ஸ்டிக்கி நோட் எடுத்து கசக்கி அந்த இடத்துல தூக்கி போட்டு நம்ம டே அங்கேருந்து ஒரு ப்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல எடுத்து ஓடிடுறாரு. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நைட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா காலைல போட்டது எல்லாமே அப்புறம் எப்படி இருக்குது. நம்ம டே எந்த வேலையுமே பார்க்கல. கீழே பார்த்தா நம்ம டே கசக்கிக்கு போட்ட அந்த ஸ்டிக்கி நோட் இருக்குது. ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக்கு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. நம்ம டே அதை கொஞ்சம் கூட தொடவே இல்லை. நம்ம ஜங்குக்கு அது இன்னும் ஹர்ட் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம டே அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. இப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வழக்கம் போல் அவர் சாப்பிட்டுட்டு நம்ம டேக்கு வைக்க பட் நம்ம டே வந்து சாப்பிடாம அவருக்குன்னு தனியாக சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலையே ரெண்டு ரெண்டாக எல்லாத்தையுமே வந்து பிரித்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் மாறிடுவான் அப்படின்ற ஒரு ஹோப்போட எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நைட்டு தூங்குறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்க நம்ம ஜங்குக்கும் அழகாக அவர் தூங்குறதுக்கு பெட்டை ரெடி பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம டே போயிட்டு அழகாக பெட்டில் ஏறி படுத்துக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் பின்னாடியே போயிட்டு அழகாக பெட்டில் ஏறி படுத்துக்கிறாரு. படுக்கிறப்போ லைட்டாக நம்ம ஜங்குக்குடைய கை நம்ம டே மேலே படவும் நம்ம டேக்கு எங்கேருந்து தான் கோவம் வருதுன்னு தெரில. சுருன்னு ஏறிடுது அவருக்கு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய கையை அப்படி லைட்டாக தட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்னடா தெரியாமல் தான். என்ன தெரியாமல்? டெய்லி இப்படி தான் தெரியாமல் பண்ணிகிட்ருக்குதா உங்களுக்கு? டேய் நான் உன்னோட ஹஸ்பண்ட். எனக்கு அது அப்படிலாம் ஒன்றும் தோணலை. நீங்கள் என்னை தொட்டாலே எனக்கு என்னவோ கம்பளி பூச்சி விட்ற மாதிரி இருக்கு. கிட்ட வராதிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு அங்கே இருக்கிற கவுச்சில் போய் படுத்துக்கா. நம்ம ஜங்குக்கு ஹர்ட் ஆனது திரும்பியும் அதுக்கு மேலேயே போட்டு நம்ம டே வந்து போட்டு குத்திட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கால சுத்தமாக தாங்க முடியல. இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஜங்குக் வந்து பொறுத்து போக இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே வந்து வழக்கம் போல் எழுந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்பிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் அவருடைய வேலைக்கு கிளம்பிடுறாரு. இப்படியே கொஞ்சம் போயிட்டுருக்கா. அப்படி நைட் ஆகுது. நம்ம ஜங்குக் வீட்டுக்கு வந்துட்டுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பூட்டின வீடு பூட்டினபடியே இருக்குது. நம்ம டே வந்த மாதிரியே தெரியல. என்னாச்சு இவன் வந்தானா இல்லையா அப்படின்ற மாதிரி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள டே காணோம். எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவருக்கு அப்படியே பதறி தூக்கி வாரி போடு. சரி வீட்டு பின்னாடி எதனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பின்னாடி போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஆளை காணோம். ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணால் ஜிமினா அவன் அப்பயே வீட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்றான். இப்போது நம்ம ஜங்குக்கு உசுறு கையில் இல்லை. கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு காலேஜ் சைடுக்கு. அங்கே போய் பார்த்தா போகிற வழியெல்லாம் தேடுறாரு. நம்ம டே எங்கேயுமே இல்லை. உசுரை கையில் பிடிச்சிட்டு திரும்பி வர வழியில் அட்லீஸ்ட் அவன் இங்கே எங்கேயாவது இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே அப்படி காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்க. அந்த ஒரு படபடப்புலேயும் டே கிடச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து அவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்க. கொஞ்ச நேரத்தில் மழை தூறல் போட ஆரம்பிக்குது. செம்ம ஃபாஸ்ட்டாக மழை பெய்யுது. நைட்டு செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஹெட்லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம டேவை தேடிக்கிட்டே போயிட்டுருந்தா நம்ம டே ஒரு பஸ் ஸ்டாண்டில் அமைதியாக அப்படியே குளிரில் நடுங்கிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அந்த ஒரு நிலமையில நம்ம டேவை பார்த்த உடனே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மாதிரி
மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம டேவை போயிட்டு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி நம்ம டே கிட்ட போக, நம்ம டேவா நம்ம ஜங்குக்கு வந்ததை பார்த்த உடனே மூஞ்சி ஒரு பக்கம் திருப்பிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, எதுக்காக வந்தீங்க நீங்கள்? நான் எப்படியோ போகிறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? இந்த பாரு டே, மழை பெஞ்சிட்ருக்கு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், காரில் ஏறு. இல்லை, நான் எங்கேயும் வரலை, எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, எனக்கு வெறுத்து போயிடுச்சு, செத்துடலாமா இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போங்க, நானே வரேன். எங்கே வரேன்? மணி என்னாவது தெரியுமா? இது சேஃப்டி கிடையாது, வா கிளம்பு, காரில் ஏறு. இல்லை, நான் வரல. டேய் இங்கே பாரு டே, எனக்கு நீ முக்கியம், ஆனால் எனக்கு என் லைஃப் என் கையில் இல்லையே. எனக்கு என்னுடைய லைஃபை என் கையில் இல்லைன்றப்போ உங்களுக்கு எதுக்கு நான் முக்கியமாக இருக்கேன்? தயவு செஞ்சு விட்டுருங்க. இங்கே பாருட்டே, உனக்கு என்ன, உன்னுடைய லைஃப் உனக்கு திரும்ப கிடைக்கணும் அதானே? இங்கே பாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்கிறேன். ப்ளீஸ் இந்த மாதிரி இருக்காத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் டே. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அது கொண்டு போதும். உனக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன், என்ன வேணாலும் கேளு, நான் செய்கிறேன். ப்ளீஸ் டே, எனக்கு நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? கண்டிப்பாக டே, நான் என்ன பண்ணணும், என்ன வேலை செய்கிறேன், எனக்கு உன் சந்தோஷம் முக்கியம். ப்ளீஸ் என்ன வேணும்னாலும் கேளு, நான் செய்கிறேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்னது? எனக்கு டிவோர்ஸ் வேணும். எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, உங்கள் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி வாழ்கிறதே பிடிக்கல. இந்த லைஃப்பில் பார்ட்னர் இல்லாமல் வாழ்ந்துருவேனே தவிர உங்கள் கூட வாழ மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அழுதுகிட்டு அந்த மழையிலே நின்று சொல்லிகிட்ருக்கப்போ நம்ம ஜங்குக்கால் வேறு வார்த்தை எதுவுமே பேச முடியல. நம்ம டேவை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஆகணும், வேறு வழி இல்லாமல் டிவோர்ஸ் தானே, நான் அப்ளை பண்ணுறேன், கண்டிப்பாக உனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், இப்போ வா காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக அப்படியே நடந்து போயிட்டு காரில் ஏறிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம டே இந்த ஒரு வார்த்தையை கேட்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. இப்போ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக நம்ம டே முதல்ல இறங்கி அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு பொறுமையாக போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு காருக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் இருந்து நம்ம டே சொன்ன வேர்ட்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக இறங்கி வீட்டுக்குள்ளே போக நம்ம டே பார்த்தா ஆல்ரெடி குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக போயிட்டு படுத்துருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டு அங்கே இருக்க கவுச்சில் படுத்துக்க நம்ம டே ஒரு தடவை திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு அழகாக அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம டே அதை பார்த்துட்டு அப்பாடா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக அவரும் படுத்து தூங்கிட்டா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்றைக்கி நம்ம டேக்கு காலேஜ் கிடையாது, இன்றைக்கி அவருக்கு லீவு. பட் நம்ம ஜங்குக்கு ஆஃபீஸ் இருக்குது, அவர் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு எல்லாம் கிளம்பிட்டுருக்க நம்ம டேவா அமைதியாக உட்காந்து நம்ம ஜங்குக்கு கிளம்புறதை மட்டும் பார்த்துட்ருக்காரு, எதுவுமே ஹெல்ப் பண்ணலை. இப்போ நம்ம ஜங்குக் பாட்டுன்னு கிளம்பி போய்ட்றாரு. நம்ம டே கிட்ட எதுவுமே பேசலை. நம்ம டேக்கு பிடிக்கலனாலும் ஏதோ ஒரு வார்த்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டே கிட்ட சொல்லிட்டு போவார். பட் இந்த வாட்டி நம்ம ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்றத நம்ம டே வந்து நல்லா நோட் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேக்கு வீட்டிலே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. சரி சும்மா வீட்டை சுற்றியாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டுருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அவருடைய ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக ஒரு போர்டு வந்து அந்த இடத்துல மாட்டி வச்சுருப்பாரு. அந்த போர்டில் சென்டரில் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆன அந்த ஒரு மேரேஜ் ஃபோட்டோவை தான் அழகாக ஒரு பின்னில் வந்து அப்படியே பின் பண்ணி சென்டரில் அதை ஒட்டி வச்சுட்டு அதை சுற்றி அவருடைய ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பற்றி போட்டு வச்சுருக்காரு. அவருடைய டெஸ்கில் நம்ம டேவுடைய ஃபோட்டோ இருக்குது. அவருடைய சிஸ்டம் ஆன் பண்ணால் அதுலேயும் நம்ம டேவுடைய ஃபோட்டோ இருக்குது. அவருடைய ட்ராயர் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து நம்ம டேவுடைய மேரேஜ் ஃபோட்டோ இருக்குது. நம்ம டேவுடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் இருக்குது. நம்ம டேவை பற்றி ஒரு குட்டி டைரி எழுதியிருக்காரு. அதில் வந்து நம்ம டேவை பற்றி அவனுக்கு என்ன பிடிக்காது, அவனுக்கு என்னை பற்றி தெரியாது, இருந்தாலும் அவங்க அப்பா சொன்னாங்கன்ற அந்த ஒரு காரணத்துக்காக என்னை கட்டிட்டு வந்திருக்கான். அவனை நான் கண் கலங்காமல் வச்சுருக்கணும், அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்யணும், அவன் என்ன கேட்டாலும் அதை நான் மறுக்காமல் செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த டைரியில் குட்டியாக எழுதி வச்சுருக்காரு. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம டேக்கே ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு மாதிரி நம்ம ஓவராக போகிறோமோ அப்படின்ற மாதிரி அவருக்கே திங்க் பண்ண தோணுது. இப்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு கவுச்லேயே நம்ம டே உட்காந்துட்டு அப்படியே ஜோன் அவுட் ஆடுறாரு. ஏன்னா அவர் திரும்ப
அவர் எல்லாத்தையுமே ரீகால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய பாஸ்ட்டை பற்றி நினச்சி பார்த்தா அது வெறும் பாஸ்ட், அது ப்ரெசண்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பர்சனை விடவும், அந்த ரவின்ற பர்சனை விடவும் டபுள் மடங்கு பாசம் காட்டுறதுக்கு நம்ம ஜங்குக் இருக்கார். நம்ம டேக்கு இப்போ தான் புரியுது, நம்ம இதுக்கு ஜங்குக்கை விடணும், நம்ம ரவி மாதிரி தானே அவனும் இருக்கான், அதே சமயம் என்னை அவனை விட இவன் நல்லா பார்த்துக்கிறான், அது பாஸ்ட், அது பாஸ்ட்டோடு போச்சு, இதுக்கப்புறம் நான் இவன் வேண்டான்னு போனாலும் எனக்கு அது திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி அவர் மனசில் தோணுது. ஒரு குட்டி ஸ்மைலோட அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போயிட்டு அந்த சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜங்குக் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவர் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் ரெடி பண்ண போகிறாரு. நம்ம ஜங்குக்கா கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே சாப்பாடு ஸ்மெல் அடிக்குது. ஒரு நிமிஷம் அவருக்கு ஸ்மைல் வருது ஃபேஸில், இருந்தாலும் அவர் அப்படியே அதை மறைச்சிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக் தான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால தான் நம்ம டேக் ஒரு ஹாப்பினஸில் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பெருசாக மனசில் எடுத்துக்காத அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு வந்து நம்ம டீ சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதை பற்றி ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கூட கொடுக்காம அப்படி நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போய்ட்டு தூங்க போய்ட்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே அழகாக காலேஜ்க்கெலாம் கிளம்பி நம்ம ஜங்குக்கை பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கா உட்காந்துட்டு நம்ம டீ ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க நம்ம டீவா ஸ்மைலி ஃபேஸோடு அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய்ட்டு ஜங்குக்கிட்டே நீட்ட இப்போதே நம்ம ஜங்குக்கு அந்த பேக்கை கையில் வாங்கிட்டு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க நீ? ஏங்க நான் தானே பண்ணுறேன், எதுக்காக? இல்லைங்க சும்மா ஹெல்ப்காக. இங்கே பாருடே, உனக்கு நான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கணும்ல அவசியம் கிடையாது. நீ கவலைப்படாத, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல நம்ம டேக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நம்ம ஜங்குக்கை எந்தளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அளவுக்கு அவர் யோசிக்க தோணுது. இப்போ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்காக டின்னர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா நம்ம டே வந்து ஆல்ரெடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த டைனிங் டேபிள்லேயே பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு சாப்பாட்டில் கை வைக்க போகிறாரு. பட் ஆனால் டக்குன்னு கை எடுத்துட்டுறாரு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கவனிக்கிறாரு நம்ம ஜங்குக்குடைய கையில் சின்னதாக அடிபட்டிருக்கு. இப்போ உடனே நம்ம டே தான் ஜங்குக்குடைய கையை பிடிச்சி, என்னாச்சுங்க? அது எதுக்கு உனக்கு, கையை விடு. இல்லைங்க நான் தானே, என்னாச்சு உங்களுக்கு? கொடுங்க, நான் மருந்தாவது போட்டு விட்டுறேன். அதெல்லாம் வேணாம் டே, விடுன்றான்ல, வேண்டாம். இல்லைங்க சரி இருங்க, நானாவது சாப்பாடு ஊற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கையில் சாப்பாடு எடுத்து நம்ம டே ஜங்குக்கு அப்படியே ஊட்டி விடுறதுக்காக அப்படியே வாய்க்கிட்டு கொண்டு போக இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஃபேஸ் அப்படிக்கா திருப்பிட்டு, எதுக்கு டே இதெல்லாம் பண்ணுறேன், எதுக்கு, தேவையில்ல, சாப்பாடை வச்சுட்டு போ, நான் பார்த்துக்குறேன். இல்லைங்க நான் தானே, சாப்பிடுங்க, இந்தாங்க. இல்லை டே வச்சுட்டு போ, வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். ஐயோ நான் தானே, நான் தொட்டால் ஒன்றும் நீங்கள் கரைஞ்சி போக மாட்டீங்க, வாயை துறைங்க. டே நீ தானே சொன்ன நான் தொட்டால் உனக்கு கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்குன்னு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, வச்சுட்டு போட்டே, நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் வச்சுட்டு நம்ம டேக்கிட்ட சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்து ஒரு மாதிரி பயம் எடுக்குது. ஒரு கில்ட்டினஸ் அந்த இடத்துல சாப்பாடை வச்சுட்டு அவர் பாட்டுன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்பி ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்காரு அப்படின்றத. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படி சோகமாக மேலே ரூமில் உட்காந்துட்ருக்கேன். நம்ம ஜங்குக் கீழே ஹாலில் உட்காந்து அவருடைய ஒர்க்ஸை பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம டே தான் சரி வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டே கிச்சன்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு ஹாலுக்கு சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் நம்ம ஜங்குக் கவனிக்கிறாரு நம்ம டே வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறதா. நம்ம டே போயிட்டு கீழே இருக்க பொருளை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் போயிட்டு அந்த பொருளை எடுத்து ஒழுங்காக வச்சிட்றாரு. நம்ம டே போயிட்டு பெருக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கை போயிட்டு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் கூட பொறுக்காமல் ஜங்குக்கை கூப்பிட்டு, ஏங்க எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் தான் செய்கிறேன்ல, எதுக்காக இப்படி வந்து இடையில நின்று பண்ணிகிட்ருக்கீங்க, போங்க நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்குறேன். இல்லை டே பரவாயில்ல, நான் பார்த்துக்குறேன், நீ போய்ட்டு தூங்கு.
ஏங்க நம்ம வீடு தானே, நான் பண்ணுறேன். வேண்டாண்டி, நீ டயர்டாக இருப்ப, நீ போயிட்டு தூங்கு போ. இதில் என்னங்க இருக்குது? நம்ம வீடு தானே, நீங்களும் நானும் வேறு வேறையா? நான் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை, நான் பண்ணுறதுல ஒன்றும் ஆகாது, ஓகேவா? இல்லை டீ, வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். நீயும் நானும் வேறு வேறு தான். என்னங்க சொல்கிறீங்க? என்ன, எதுக்காக அப்படி? ஆமாண்டி, நீ தானே சொன்ன, வெறும் மோதிரத்தை மாற்றிக்கிட்டா நீயும் நானும் ஒன்றாயிட மாட்டோம். போயிட்டு நீ தூங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாஷாக சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி வலிக்குது. இருந்தாலும் அவர் அப்படியே அந்த ஐ கான்டாக்ட்லேயே சொல்கிறது நம்ம டேக்கு நல்லா கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நம்ம ஜங்குக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்காருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவருடைய லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு அவருடைய ரூமுக்கு போக, அங்கே போய் பார்த்தா அவருடைய டேபிள் மேலே ஒரு குட்டி மாற்றம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஜங்குக் வந்து டேபிள் மேலே நம்ம டேவுடைய ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருப்பாரு. அங்கே இருக்கிற போர்டில் தான் அவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. இப்போது அந்த டேபிள் மேலே நம்ம டேவும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி நின்றுட்டு இருந்த அந்த ஒரு ஃபோட்டோ வந்து கை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்க அந்த ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல இருக்குது, அவருடைய டேபிள் மேலே இருக்குது. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோ நம்ம ஜங்குக்குடைய ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஜங்குக்குடைய டேபிள் மேலே இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட ஒரு மாதிரி அதை ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு வந்தால் ரூமில் நம்ம டேவுடைய டேபிள் மேலே நம்ம ஜங்குக்குடைய டேபிள் மேலே இருக்க மாதிரி ஒரு மேரேஜ் ஃபோட்டோ அவருடைய டேபிள் மேலேயே இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஆஹா இது வந்து டே வந்து வேணும்ன்ட்டு நடிக்கலை, அவன் உண்மையிலேயே அவன்கிட்ட வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அதை ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கிறாரு. மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ஜங்குக்கும் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே ஹெல்ப் பண்ணுறப்போ எல்லா ஹெல்ப்பையும் வந்து நம்ம ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதை வச்சு நம்ம டே வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஆஹா இவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி, புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படி கொஞ்சம் டேஸ் போகுது, ஒரு 3 டேஸ் போகுது. இவங்க 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கா. வீட்டில் காலிங் பெல் ரிங் பண்ணுது. என்னென்னு போயிட்டு பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அந்த போஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நம்ம டே வந்து பின்னாடி நின்றுட்டுருக்காரு. அந்த போஸ்ட்டை பார்த்து ஒரு நிமிஷம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மேனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டை பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்மைல் அப்படியே போயிடும். பின்னாடி நம்ம டே நின்றுக்கிட்டு நம்ம ஜங்குக் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஒரு நம்ம ஜங்குக் தான் அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, டே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு உனக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன், நீ ஊருக்கு போயிடு. உனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தல்ல, அது நான் நாளைக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி உன்கிட்ட கொடுத்துட்றேன். எதுக்குங்க திடீர்னா? இது உன்னுடைய லைஃப் டே, அதனால தான் இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, இது நாளைக்கு ஒரு 2 மணி போல் உனக்கு ட்ரெயின் இருக்குது. நான் ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். ஆனால் நான் போயே ஆகணுமா? ஆமாண்டி, இது உன்னோடைய லைஃப், இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் உங்களுக்கு இஷ்டமா நான் போகவா? அது உன்னுடைய இஷ்டம்தான் டி. எனக்கும் உன்னுடைய வாழ்க்கை, நான் இதில் தலையிட முடியாது. என்னுடைய இஷ்டம்னு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக உன்னுடைய லைஃப்பை இதுக்கப்புறம் நீ நான் சந்தோஷமாக வாழ்வேன்னு நினைக்கிறேன். நாளையோட நீ யாரோ நான் யாரோ. ஓகே டே, இப்போ போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிடு, நாளைக்கு காலைல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து எப்படி பேசுகிறாரோ அப்படின்னா நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம டேக்கு மனசில் தானாக தோணுது. அதனால அவர் அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டை ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக லீட் பண்ணிகிட்ருக்காரு. போயிட்டு ஜங்குக்கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு போயிட்டு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு அவ்வளோ வலிக்குது. இருந்தாலும் சொல்ல முடியாது அவரால். அப்படியே வாயை மூடிக்கிட்டு அவருடைய
திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடா. காலையில் எழுந்துச்சி நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க, அவர் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. நம்ம டே ஒரு பக்கம் ட்ரெஸ் பேக் பண்ணது எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நம்ம டே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம ஜங்குக்கு கிட்ட போயிட்டு, டே நீனு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணு, நான் ஒரு 2 மணி போல் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். இல்லைங்க, எனக்காக நீங்கள் வரணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டே சொல்ல, நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல நின்று நம்ம டேவை ஒரு பக்கம் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசலை. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே போக வேண்டிய நேரம் வருது. கரெக்டாக மணி அந்த 2 மணி ஆகுது. அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு கேப் புக் பண்ணி போகிறாரு. அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸை கையில் எடுக்க, அந்த இடத்துலையே நம்ம டே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. என்னென்னு பார்த்தா ஆப்போசிட்டில் ஜங்குக்கு அப்படி கையை கட்டிக்கிட்டு நம்ம டிவியை பார்த்துட்ருக்கா. நம்ம டேக்கு ஒரு சந்தோஷம் மனசில், அப்பாடா எப்படி புரிஞ்சுக்கிட்டான், வந்து கூப்பிட்டு போக தான் வந்திருக்கான் போல் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிற்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படி நம்ம டேக்கு முன்னாடி பொறுமையாக நடந்து வந்து அவருக்கு முன்னாடி ஒரு பேப்பரை நீட்டுறாரு. என்னன்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த பேப்பரை வாங்கிட்டு பிரித்து பார்த்தா, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, என்ன பார்க்குற டே, அது உனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ ரொம்ப விரும்பி என்கிட்ட கேட்டது, நீ ஆசைப்பட்ட மாதிரி டிவோர்ஸ் பேப்பர். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு கோர்ட்டே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உன் லைஃப்பை நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பல்ல? இல்லை ஜங்கு, என்ன இது, நீ கேட்டது தான் டே, நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டல்ல. உங்களுக்கு உங்களுக்கு உண்மையில என்ன பிடிக்கலையா? நான் அந்தளவுக்கு நடந்துக்கிட்டேன், சொல்லுங்க டே. அது இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னுலாம் கிடையாது, என்ன உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு மனசு தான் ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கு, எனக்கு நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அது வரைக்கும் இது என் ஞாபகமாக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்படியே கிழிச்சு நம்ம ஜங்குக் கிட்டே கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடா. நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல, நம்ம டே என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரையே பார்த்துட்ருக்கா. நிமிர்ந்து டே கிட்ட எதனா பேசலான்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்க, பட் அந்த இடத்துல டே இல்லை, ட்ரெயினில் ஏறிட்டுருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு குடுகுடுன்ட்டு நம்ம டேவை பார்க்குறதுக்காக ஓட, ஆனால் ட்ரெயின் அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அடித்து பிடிச்சி கிட்ட போனாலும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்ம டே இப்போ தான் கவனிக்கிறாரு, நம்ம ஜங்குக்கு வந்து வெளியே இருந்து அந்த நம்ம டே கிட்ட வந்து வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு ஓடி வரதை பார்த்துட்டு நம்ம டே ஒரு மாதிரி வரிட் ஃபீலிங்ஸோட அப்படியே நம்ம ஜங்குக்கு வரதை பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரெயின்குள்ளே ஏறிடுறாரு. மூச்சு வாங்க அந்த இடத்துல அந்த ட்ரெயின் கதவு மேலே சாஞ்சுக்கிட்டு அப்படி மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கா. நம்ம டேவா உயிரை கையில் பிடிச்சிட்டு என்னாச்சும் ஏதாச்சும்னு சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கு இருக்கிற சைடுக்காக வராரு. பார்த்தா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் லாஸ்ட்டு டோர் சைடு வந்து நம்ம டே நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் லாஸ்ட் டோரில் நம்ம ஜங்குக்கு அப்படி மூச்சு வாங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ டக்குன்னு நம்ம டேக்கு உயிர் இல்லை கையில் ஓடி போயிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு, ஜங்கு தயவு செஞ்சு என்னை விட்டுறாதீங்க, நான் போகல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு கூடயே வச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே பேசிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த ட்ரெயினையும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினுக்குள்ளே இருந்து நம்ம ஜங்குக்கு நம்ம டேவோடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம டேவை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு, இனிமேட்டு நீ எனக்கு மட்டும்தான்டா அப்படின்ற மாதிரி நம்ம டேவை அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொள்ளாவிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம டேவை கூப்பிட்டு போகிறாரு. ஓகேடா, நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன்.
இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும், நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை அழகாக கண்ணும் கருத்துமாக பார்த்துருப்பாரு. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை இன்னமும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பாஸ்ட்டை பற்றி மறந்துருப்பார். அழகான லைஃப்பை லீட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி பப்பீஸ், அழகாக பேபிஸ்லாம் வந்திருக்கும். ஓகேடா, நான் இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு அந்த மூவி அதில் லிங்க் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அந்த மூவி வந்து தமிழ் மூவி, ஸ்ட்ரெயிட் மூவி. இது வந்து பிஎல். ஸோ நான் பிஎல்க்கு ஏற்ற மாதிரி, அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள கல்ச்சர் படி தான் என்னால் கொண்டு போக முடியும். இதில் வந்து தாலி யூஸ் பண்ணியிருப்பாங்க, நான் இதில் ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். அதுவும் இல்லாமல் பட்டுக்குட்டி, நீ தானே இதை விரும்பி கேட்ட, உனக்கு இது பிடிச்சதா, எப்படி இருந்தது, நீ நினச்ச மாதிரி இருந்ததா? கண்டிப்பாக இருந்திருக்காது. நீ வேறு எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்ப. பட் அக்காவால் இதுதான் முடியும். அக்கா அவ்வளோவாலாம் எக்ஸ்பர்ட் இல்லைடாமா. அதனால தான். ஓகேவா, கோச்சிக்காத. நல்லா இல்லைன்னா கோச்சிக்காத. ஓகேவா, நான் அடுத்த மூவி எதுனா நீ எனக்கு சொல்லு, நான் வந்து அதை போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா. அண்ட் இந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை என்னை பண்ண சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூடா தங்கம். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல். ஓகே. அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டுருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மனசில். ஓகே, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்புவோம். ஓகே. ஓகேடா, பாய் பாய். ஐ லவ் யூ ஆல். பை 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 பை. சேஃபாக இருங்கடா. ஓகேவா, பாய்டா.